Good morning students. Today now let us start SST class. Today class la nama enna paaka porom? Geography lesson Unit 2 Land and Ocean lesson da paaka porom. அதாவது லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம அதை பற்றி பார்த்துட்டோம். அதோடைய கண்டினியூஸ் தான் டுடே கிளாஸில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸில் மவுண்டெயின்ஸ் பற்றி பார்த்தோம். டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸில் பிளாட்யூஸ் அண்டு பிளைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸு அதை பற்றியும் நம்ம டுடே கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓசன்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, டுடே we are going to learn about land and oceans. அதனுடைய கண்டினியூஸ் தான் டுடே கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெசனுக்குள்ளே போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ்லேயே பிளாட்யூஸ் பற்றி பார்க்கலாம். பிளாட்யூஸ் ஆர் த எலாவேட்டட் போர்ஷன் ஆஃப் த எர்த் தட் ஹேவ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் பவுண்டட் பை ஸ்டீப் ஸ்லோப்ஸ். ஸோ பிளாட்யூஸ் எப்படி இருக்குன்னா ஹைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும், எலாவேட்டடாக தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா மவுண்டெயின் ஒட்டி தான் இருக்கும். இது வந்து வேர்ல்டுலே ஹையஸ்ட் பிளாட்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தன் பிளாட்டியூ. திபெத்தன் பிளாட்டியூ இஸ் த ஹையஸ்ட் பிளாட்டியூ இன் த வேர்ல்டு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. இதுதான் வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. Tibetan plateau is the highest plateau in the world, so it is called as the roof of the world. ஸோ இது வந்து டேபிள் மாறி இருக்கிறதுனால டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்டியூஸில் நிறைய கனிம வளங்கள் அதாவது மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இஸ் ஒன் ஆஃப் த மினரல் ரிச் மினரல். ஓகே, மினரல் ரிச் மினரல் இன் பிளாட்டியூ இன் இந்தியா. ஸோ இங்கே உள்ள பீப்புள் வந்து மைனிங் அதிகமாக பண்ணுறாங்க. மைனிங் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அதாவது சுரங்க தொழில் மைனிங் பண்ணுறாங்க. ஓகே, டெக்கான் பிளாட்டியூ அண்ட் வல்கோனிக் பாறைகளால் ஆனது. இது வந்து வல்கோனிக் ஸ்டோனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைனிங் வந்து இங்கே இருக்கிறதுனால இவங்களுடைய இம்பார்ட்டண்டான ஆக்குபேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைனிங் தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்டு மதுரை பிளாட்டியூ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. அதாவது தர்மபுரி பிளாட்டியூ, கோயம்புத்தூர் பிளாட்டியூ அண்ட் மதுரை பிளாட்டியூ ஆர் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு வந்து பிளைன்ஸ்னாலே உங்களுக்கே தெரியும், எல்லா பீப்புளும் வந்து வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிளைன்ஸில் தான். பிளைன்ஸ் ஆர் ஃப்ளாட் அண்டு ரிலேட்டிவ்லி லோ லையிங் லேண்ட்ஸ். பிளைன்ஸ் ஆர் யூஸ்வலி லெஸ் தேன் 200 மீட்டர் அபவ் சீ லெவல். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பிளைன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் சமவெளி. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கும். ரிவர் ஆர் கோஸ்டல் ஏரியா கிட்ட ரிலேட்டிவாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் சமமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் ஆர் கரடு முரடாகவும் இருக்கும். ஸோ ரிவர் மூலமாகவும் அதனோட டிபியூட்ரிஸ் அதாவது துணை ஆறுகள்னு அர்த்தம், சரியா? டிபியூட்ரிஸ் மூலமாகவும் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிகாஸ் ஏன்னா இப்போ ஈஸியாக வாட்டர் கிடைக்கும், இந்த ரிவருக்கு பக்கத்தில் இருந்தாலே ஈஸியாக வாட்டர் கிடைக்கும். ஸோ ஃபெர்டைல் சைலாகவும் இருக்கும். அதாவது ஹியூமன்ஸ் வாழ தகுதியான பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது பிளைன்ஸ் தான். ஸோ ஹையஸ்ட் பாப்புலேட்டட் ரீஜியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஏன் வந்து ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன், ஏன் வந்து ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் பீப்புள் ஏன் ரிவர் பிளைனில் ஒட்டி வாழ்கிறாங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து சாயில் ஃபெர்டைலாக இருக்கும்.
அதாவது ஃபெர்டைல்னால் உங்களுக்கே தெரியும், வளமாக இருக்கும், சாயில் வந்து வளமாக இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் கிடச்சது, விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல லேண்ட் கிடச்சது, அதாவது கால்நடைகள் தேவைக்கான தண்ணீரும் கிடச்சது. அதனால் வாழ்வதற்கு நல்ல இடமும் கிடச்சது. அதனால தான் இங்கே வந்து எல்லாருமே இதை வந்து டிசைட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பிளைன்ஸ் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா, த இண்டோ கேஞ்சடிக் பிளைன் இன் நார்த் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளைன்ஸ் இன் த வேர்ல்டு. The plains formed by river Kaveri and Vaigai are important plains found in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பிளைன்ஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான பிளைன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி அண்டு வைகை. Coastal plains are the low-lying lands adjacent to oceans and seas. Okay. ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன? தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆன் மவுண்டன்ஸ், பிளாட்டூஸ் அண்ட் பிளைன்ஸ் மெயின்லி பை எரோஷனல் அண்ட் depositional activities of rivers, glaciers, winds and waves. Valleys, beaches and sand dunes are some examples of third order landforms. So rivers, glaciers, winds and waves போன்றவற்றோட இம்பார்ட்டண்டான ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரோஷனல், அதாவது அரித்தல், அண்டு டிபாசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆகும். ஓகேவா? இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக தேர்ட் ஆர்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ் அண்ட் பிளைன்ஸில் ஃபார்ம் ஆகுது. அதாவது மவுண்டெயின்ஸ், பிளாட்யூஸ் அண்ட் பிளைன்ஸில் ஃபார்ம் ஆகும். எரோஷனல் அண்ட் டெபோசிஷனல் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் ஃபார்ம் ஆகும். அதாவது வேலி, பீச்சஸ் அண்ட் டேன்யூஸ், மணல் குன்றுகள் தான் சாண்ட் டியூன்ஸ். ஓகே, சாண்ட் டியூன்ஸுங்கிறது என்னது? மணல் குன்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எரோஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எரோஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் சர்ஃபேஸ் மெட்டீரியல் ஃப்ரம் த எர்த் crust. The eroded materials are transported and deposited on the low-lying areas. This process is called as deposition. அதாவது எரோஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் எரோஷன். ஸோ இந்த எரோடட் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும், அதாவது வெவ்வேறு இடத்துக்கு போய் டெபாசிட் ஆகும், அதாவது லோ லையிங் ஏரியா போய் டெபாசிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் டெபோசிஷன். ஸோ எதனால் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மீனிங் தான் சொல்லியிருக்காங்க, எரோஷன் அண்டு டிபாசிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓசன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். த எர்த் லுக்ஸ் ப்ளூ வென் வி see it from space. This is because 2/3 of it's covered by water. The water is found in oceans and seas. ஸோ ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறப்ப எர்த்து வந்து ப்ளூவாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா 2/3 of it is covered by water. So the water is found in oceans and seas. அதாவது நிறைய வாட்டர் எங்கே ஃபவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசன்ஸ் அண்டு சீஸ். Oceans are vast expanse of water. Seas as water bodies partially or fully enclosed by land. As you have studied previously, there are 5 main oceans in the world. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது வாஸ்ட் அப்படின்னா நிறையன்னு அர்த்தம், நிறைய வாட்டர் இருக்கும்
ஓசன்ஸ் அப்படின்னாலே நிறைய வாட்டர் இருக்கும். ஸோ சீஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் பாடிஸ் பார்ஷியலியாக இருக்கும் ஆர் ஃபுல்லி என்க்ளோஸ்டு பை லேண்டு. ஸோ வேர்ல்டில் வந்து 5 மெயின் ஓசன்ஸ் இந்த வேர்ல்டு, அதாவது வேர்ல்டில் வந்து 5 மெயின் ஓசன்ஸ் இருக்குது. அது என்னென்னா பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்டிக் ஓஷன். பசிபிக் ஓஷன் வந்து 47% வந்து வாட்டரால் கவர் ஆகிருக்கும். அட்லாண்டிக் ஓஷன் 23%, இந்தியன் ஓஷன் 20%, சதர்ன் ஓஷன் 6%, ஆர்டிக் ஓஷன் 4%. ஓகே, இந்த ஓஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசிபிக் ஓஷன் பற்றி பார்க்கலாம். பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்டு டீப்பஸ்ட் ஓஷன் இன் த எர்த். It covers about 1/3 of the earth total area and spread for about 168.72 million square meter. The Pacific Ocean is the largest and deepest ocean ocean on the earth. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் வந்து இந்த மேப்பில் பாருங்களேன். அதாவது இந்த பசிபிக் ஓஷன் வந்துட்டு வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இருக்குது, ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா அண்டு சவுத் அமெரிக்கா இருக்கும். ஸோ இது வந்து எங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன் இன் த நார்த்து, சதர்ன் ஓஷன் இன் த சவுத்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து the shape of the Pacific Ocean. The ocean shape is roughly triangular with its apex in the north at the Bering Strait which connects the Pacific Ocean with the Arctic Ocean. So what is the shape of the Pacific Ocean? It is roughly triangular. So Pacific Oceanல இருக்கக்கூடிய marginal seas இந்த ஓஷன் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். நார்த்தில் பார்த்தீங்கன்னா பெரிங் ஸ்ட்ரைட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனையும் ஆர்டிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லார்ஜஸ்ட்டையும் அண்டு ஸ்மாலஸ்ட்டையும் அதாவது லார்ஜஸ்ட் ஓஷனையும் ஸ்மாலஸ்ட் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது இது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து த மார்ஜினல் சீஸ் ஆஃப் த பசிபிக் ஓஷன், பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய மார்ஜினல் சீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெரிங் சி, த சைனா சி, த சி ஆஃப் ஜப்பான், த ஆஸ்மான் சி அண்ட் த பிலிப்பைன் சீஸ் ஆர் சம் ஆஃப் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் த பசிபிக் ஓஷன். ஸோ பசிபிக் ஓஷனில் இருக்க மார்ஜினல் சி எல்லாமே இதை சுற்றி பார்த்தீங்கன்னா மார்ஜினல் சி தான் இருக்கும். இந்த ஓஷனில் என்னென்ன ஐலாண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது பேர் வந்து மரியானா ட்ரென்ச். அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஆழமானது அப்படின்னு அர்த்தம். மரியானா ட்ரென்ச் வந்து ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா அடுத்து செயின் ஆஃப் அல்கோனோஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷனில் சுற்றி இருக்குது. சரியா, பசிபிக் ஓஷனில் அதை சுற்றி இருக்கக்கூடியது தான் வந்து என்னது, ஸோ அதனால தான் அதை வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செயின் ஆஃப் அல்கோனோஸ் இஸ் லொக்கேட்டட் அரவுண்ட் த பசிபிக் ஓஷன் கால்டு த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். அதாவது மவுண்ட் எவரெஸ்ட், இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மவுண்ட் எவரெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. Mount Everest, which is the highest peak, 8,848 meters, was placed into the Mariana Trench. Still, there would be 2,146 meters of water left. The depth in meters from the mean sea level in denoted as meter. So, Mount Everest ஓட height வந்து எவ்வளவு அப்படின்ற நமக்கே தெரியும், 8,848 meters அப்படின்றது தெரியும். ஸோ அதாவது அது வந்து மரியானா ட்ரென்ச்சுக்குள்ளே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீப்பஸ்ட் பாயிண்ட் மவுண்ட் எவரெஸ்ட்டையே கொண்டு போய் உள்ளே வச்சாலும் ஸோ அது மீதி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,146 மீட்டர் வந்து வாட்டரில் வந்து லெஃப்டாக இருக்கும்.
ஸோ இதனால் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மரியானா ட்ரென்ச் வந்து எவ்வளவு டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ டிஃப்ரெண்ட்டை சொல்கிறதுக்காகத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு இது பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன கொடுத்துருக்காங்க, த ஸ்பானிஷ் நேவிகேட்டர் ஃபெர்டினண்ட் மெகல்லன் நேம்டு த ஓஷன் பசிபிக் மீனிங் காம் ஆன் ட்ரையாங்கிள். அதாவது இந்த பசிபிக் அப்படின்ற பேரை வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானிஷ் நேவிகேட்டர் ஃபெர்டினண்ட் மெகல்லன் அப்படின்றவர் தான் இந்த பசிபிக் ஓஷனுக்கு வந்து பசிபிக் அப்படின்ற பேரை வச்சுருக்காரு. So the next வந்து the Atlantic Ocean. The Atlantic Ocean is the second largest ocean on the earth. It covers 1/6 of the earth total area and spread for about 850.13 million square kilometer. It is bounded by North America and South America in the west and Europe and Africa in the east. Like the Pacific, it stretches from the Arctic Ocean in the north to the Southern Ocean in the south. The shape of the Atlantic Ocean resembles the letter S. So North America and South America வந்து வெஸ்ட்டில் இருக்குது, யூரோப் அண்டு ஆஃப்ரிக்கா அண்ட் ஈஸ்டில் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், பசிபிக் ஓஷன் மாதிரியே ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ இதில் எஸ் லெட்டர் வந்து ரிசம்பிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹிப்ரால்டர், அதாவது த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹிப்ரால்டர் கனெக்ட்ஸ் த அட்லாண்டிக் ஓஷன் வித் த மெடிட்டேரியன் சி. The Strait of Gibraltar connects the Atlantic Ocean with the Mediterranean Sea. The Atlantic Ocean is the busiest shipping route between the eastern and western hemisphere. அதாவது மெடிட்டேரியன் சீயும், அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹிப்ரால்டர் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனையும் மெடிட்டேரியன் சீயையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டீப்பஸ்ட் ஓஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா the deepest point is the Milwaukee Deep in the Puerto Rico Trench அப்படிங்கிறதும் இருக்குது. The area's depth of about 8,600 meter. ஸோ மில்வாக்கி டீப் இந்த பியூரிட்டோ ரிக்கா ட்ரென்ச் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. அதனோட டீப் வந்து டெப்த் வந்து 8,600 மீட்டர். ஐலாண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Caribbean Sea, the Gulf of Mexico, the North Sea, the Gulf of Cuna and the Mediterranean Sea and important marginal sea of the Atlantic Ocean. ஸோ இது வந்து சீயை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த இந்தியன் ஓஷன். த இந்தியன் ஓஷன் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 70.56 million square kilometer. Okay, it is named after India. It's triangular in shape and bounded by Africa in the west, Asia in the north and Australia in the east. ஸோ இந்தியாவுக்கு பிறகு தான் இந்தியன் ஓஷன் என்ற பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டில் ஆஃப்ரிக்கா, நார்த்தில் ஏஷியா, ஈஸ்டில் ஆஸ்திரேலியா இருக்குது. எப்படி பவுண்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஓஷனையும், அதாவது இந்த ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், லக்ஷதீப், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா, மௌரிஷியஸ் அண்ட் த ரீயூனியன் ஐலாண்ட் ஆர் சம் ஆஃப் திஸ் ஐலாண்ட் லொக்கேட்டட் இன் த இந்தியன் ஓஷன். இதெல்லாம் இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஐலாண்ட் பகுதிகள். மலாக்கா ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் த இந்தியன் ஓஷன் அண்ட் த பசிபிக் ஓஷன். ஸோ இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் மலாக்கா ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா டீப்பஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஜாவா ட்ரென்ச். ஓகே, த பே ஆஃப் பெங்கால் இஸ் அரேபியன் சி.
So marginal seas of the Indian Ocean, the Bay of Bengal, the Arabian Sea, the Persian Gulf and the Red Sea are some of the important marginal seas of the Indian Ocean. இதெல்லாம் வந்து இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான மார்ஜினல் சீஸ். ஓகே, இதில் வந்து டீப்பஸ்ட்டு, அதாவது அதில் பார்த்தீங்கன்னா டீப்பஸ்ட்டு பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரென்ச்சு. இது வந்து எவ்வளோ மீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,725 மீட்டர் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த இந்தியன் ஓஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து த ஆர்டிக் ஓஷன். த ஆர்டிக் ஓஷன் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன். இட் கவர்ஸ் அன் ஏரியா ஆஃப் 15.56 million square kilometer. It lies within the Arctic Circle. It remains frozen for most of the year. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் தான் இருக்கும். த நார்வேஜியன் சி, த கிரீன்லேண்ட் சி, த ஈஸ்ட் சிபேரியன் சி அண்ட் த பேரண்ட் சி ஆர் சம் ஆஃப் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் த ஓஷன். இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய மார்ஜினல் சீஸ் இதெல்லாம் தான் வந்து இந்த ஓஷனில் இருக்கக்கூடிய மார்ஜினல் சீஸ். கிரீன்லேண்ட், அதுக்கடுத்து லேண்ட், என்னென்ன கிரீன்லேண்டு ஐலாண்ட் பகுதிகள் இருக்குது இந்த ஓஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்லேண்ட், நியூ சிபேரியன் சி அண்ட் த பேரண்ட் சி ஆர் சம் ஆஃப் த மார்ஜினல் சீஸ். இதெல்லாம் வந்து சீஸு. கிரீன்லேண்ட், நியூ சிபேரியன் ஐலாண்ட் அண்டு நோவாயா சிம்லியா ஐலாண்ட் are some of the island located in the Arctic Ocean. The North Pole is situated in the middle of the Arctic Ocean. The Eurasian Basin is the deepest point in the Arctic Ocean, which is about 5,449 meter in the depth. ஸோ அதாவது ஆர்டிக் ஓஷனில் வந்து டீப்பஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூரோசியன் பேசின். அதன் மீட்டர் வந்து 5,449 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்போ வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து நம்ம 5 ஓஷன் பார்த்தோம் இல்லையா, அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 ஓஷன் அப்படின் போது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஓஷன் இருக்குது, இந்த பசிபிக் ஓஷன். இந்த பசிபிக் ஓஷன்னால என்னது, ரொம்ப டீப்பஸ்ட்டாக இருக்கும் அண்டு லார்ஜஸ்ட் ஓஷன். பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் அண்டு டீப்பஸ்ட் ஓஷன். இதனுடைய என்ன ட்ரென்ச் டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரென்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அட்லாண்டிக் ஓஷன் வந்து த செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். இதில் வந்து இந்த டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து மில்வாக்கி டீப்பு. அதுக்கடுத்து பியூரிட்டோ ரிகா அப்படின்ற ட்ரென்ச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இந்தியன் ஓஷன் அப்படின்னாலே நான் வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து த இந்தியன் ஓஷன். அதில் வந்து எது வந்து ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜாவா ட்ரென்ச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து த சதர்ன் ஓஷன். இது வந்து சதர்ன் ஓஷன் வந்து சரௌண்ட் த கான்டினென்ட் ஆஃப் அண்டார்டிகா. ஓகே, அதில் வந்து டீப்பஸ்ட் ஓஷன் அப்படின்னு டீப்பஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து த ஆர்டிக் ஓஷன். த ஆர்டிக் ஓஷன் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஓஷன். அதாவது லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எது, பசிபிக் ஓஷன் தான் த லார்ஜஸ்ட் ஓஷன், டீப்பஸ்ட் ஓஷன். ஆர்டிக் ஓஷன் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஓஷன். ஓகே, இதோடைய டீப்பஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோசியன் பேசின். ஓகே, இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க க்ளோசரி. ஐலாண்டர்னாலே எ லேண்ட் சரௌண்டட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட்ஸ். அடுத்து பே அப்படின்னாலே a broad inlet of the sea where the land curves inwards straight, a narrow stretch of water linking two large water bodies. So next வந்து trench, the deepest part of the ocean. Peninsula அப்படின்னா the land surrounded by water on 3 sides. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, டுடே கிளாஸோட இந்த லெசன் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம்.